ஜோரமா உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபாண்ட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மூன் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைனில் வந்து இதே டெம்ப்ளேட் வச்சு நீங்கள் சாங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்கை ப்ளூ, இந்த ஸ்கை ப்ளூ சூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த எஃபெக்ட் நான் விட்டுட்டேன். அதாவது இந்த கலர் அந்த எஃபெக்ட் கலர் சேஞ்ச் பண்ணி நான் விட்டுட்டேன். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி இது கொண்டு வரேன் அதாவது எஃபெக்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா XML ஃபைல் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க XML ஃபைலாக கொடுங்கன்னு. அதனால் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து XML ஃபைலாக கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க XMLன்னு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை இம்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து VK ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணியிருப்பேன். அதை மூவ் பண்ணிங்கனாவே அந்த எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு XMLலேருந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் ஒன்று முக்கியமானது இருக்குது. இப்போ நான் வந்து இதில் எல்லா எஃபெக்ட்லேயும் அதாவது எல்லா ரிலிக்ஸ்லையும் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பேஸ்ட் பண்ணதுமே தெரியும். அது வந்து பிளாக் கலரில் வந்திருக்கும். உங்களால் கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் அது எப்படி இது பண்ணுறதுன்னு. நான் இதில் வந்து நீங்கள் அதாவது எல்லா எஃபெக்ட்டும் நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் செகண்ட், கொஞ்ச நேரம் தான். ஒரு நிமிஷம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ
அந்த எஃபெக்ட்டை வந்து எல்லா ரிலீக்ஸுக்குமே பேஸ்ட் பண்ணியாச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு இது வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் அதாவது இப்போ நான் சொல்லி காமிக்கிற மாதிரிங்க, இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இதில் அதாவது கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதில் அதை சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதனால் அப்படியே விட்டுருங்க. நான் அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். அது ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ரிலீக்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி அந்த லேயருக்குள்ளே போய்ட்டு செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டு அந்த ரிலீக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணதுக்கப்புறம் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப் இருக்குல்ல, அதில் வந்து எடிட் குரூப் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இது வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதாவது ரிலீக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் அதாவது அந்த குரூப் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் மேட் மாஸ்க் கீ அப்படின்னு இருக்குல்ல, அதில் க்ரோமோ கீ ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் கலராக இருக்கிற பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அதில் லைட்டை கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட் அதாவது வீடியோவில் வந்து தெரியாத மாதிரி ஒரு 2000 சம்திங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பெயிண்டில் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்ச ரேஷியோ அதோட குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ டியூரேஷன் ரொம்ப கம்மி தான். நான் உங்களுக்கு ஈஸியாகவே இந்த வீடியோ சொல்லிட்டேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். Thank you friends.